இன்றைக்கி புட்டு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு புட்டுக்குள்ளாக எடுத்து பார்த்தா உள்ளே உள்ள கண்ணுத்தட்டையே காணோம். சரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு மாவு குழைக்கலான்னு சொல்லிவிட்டு கம்பு மாவு எடுத்து கொட்டினேன். அதுக்கடுத்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோன்னு சொன்னால் கொஞ்சம் வாளி வாளியாக ஊற்றிட்டேன் போல இருக்குது. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு. சரின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பார்த்தா அது இட்லி மாவு மாதிரி புளிச்சு போயிடுச்சு. ரொம்பவே ஜாஸ்தியாக தண்ணி போயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு திரும்பவுமே கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு விட்ருவோண்டா, இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்டேன். நானும் ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்குறேன். அது ஒரு மாதிரியாக புட்டு மாதிரியே இல்லை, இட்லி மாதிரி ஆயிடுச்சு. சரி போதும், இதுதான்டா நம்மளுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் துண்டுலேருந்து உரிக்கிறேன் வரல. சரின்னு சொல்லி 2 கையும் ஊற்றி பிச்சு எடுத்து தூக்கி போட்டாச்சு. சரி இதுதான் விலங்கல்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தா 15 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தோன்னா அது கூலாக போயிடுச்சு. சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே பழம் தானே அப்படின்னு சொல்லி மாதுளம்பழத்தை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.